எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி. நான் கோயிலுக்கு மாலை போட்டு வந்துட்டேன். போன வீடியோவில் நான் மாலை போட போகிறேன். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி, வளர்ப்பிற நல்ல நாள். இன்னைக்கு தான் நான் மாலை போட்டிருக்கேன். எந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், எத்தனை நாள் மாலை போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகனுக்கு தான் மாலை போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் மாலை போட்டிருக்கேன். குறைஞ்சது 7 நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் விரதம் இருந்துக்கலாம். நான் 21 நாள் ஒத்தப்படையில் போட்டிருக்கேன். நான் விருதுநகரில் இருக்க முருகன் கோயிலில் போய் தான் மாலை போட்டு வந்தேன். காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் மாலையை போட்டு வந்தாச்சு. வீட்லையும் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எங்களுக்கு பூஜை ரூம் தனியாக இருக்குது. இருந்தாலும் நான் தனியாக எனக்குன்னு ஒரு ரூமில் தனியாக முருகன் போட்டா வச்சு அங்கே நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 21 நாள் விரதம் இருந்து நான் திருச்செந்தூர் முருகனை பார்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யாரும் மாலை போட்டிருக்கீங்களா? என்னென்னலாம் கடைப்பிடிக்கிறீங்க, எப்படி கடைப்பிடிக்கிறீங்க, எப்படி விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி விரதம் இருக்கேன். அதாவது காலையிலையும் மத்தியானமும் எதுவும் சாப்பிடாம நைட்டு மட்டும் ஒரு நேரம் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப பசிச்சுன்னா பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். நான் நைட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு வேலை முடிச்சுக்கிறேன். இங்கே தான் இந்த வீட்டில் நான் எனக்குன்னு சொல்லி தனியாக ஒரு முருகன் போட்டா வச்சு அங்கே தினமும் நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால தேங்காய் பழம் எல்லாம் உடச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இதுதான் விருதுநகர் முருகன் கோயில். என் பின்னாடி ஒரு கோபுரம் தெரியும் இல்லையா, அதுதான் முருகன் கோவில். உள்ளே கேமரா அலௌடு இல்லை, செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால நான் வீடியோ எடுக்க முடியலை. நான் போய் மாலை போட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி தான் வீட்டுக்கு போக போகிறோம். காலையில் வேகமாக வந்ததுனால கூட்டம் அதிகமாக இல்லை. இன்றைக்கி வளர்ப்பிற சஷ்டினால கொஞ்சம் கூட்டம்